வெறும் 50 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 5 கோடி சம்பளமா? எந்த ஹீரோவும் வேணாம் அப்படின்னு தனியா சம்பவம் பண்றாங்க நயன்தாரா. எத்தனையோ முன்னணி நடிகைகள் சினிமாவில் வலம் வந்துட்டு இருந்தாலும் நயன்தாராக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டும் கிரேஸும் எப்பவுமே வேற லெவல தான் இருக்கும். அதுவும் கல்யாணமாகி 2 குழந்தைகளுக்கு அம்மாவாகியுமே இப்பவுமே எங்க படத்துல வந்து நடிச்சு கொடுங்க மேம் அப்படின்னு நயன்தாராக்கு இருக்கக்கூடிய கிரேஸ் குறையவே இல்லை. இப்போ அவங்கள நடிக்க கூப்பிட்டாலும் 12 கோடி சம்பளமா கொடுத்தாகணும். அதுதான் அவங்களோட மார்க்கெட். அந்த அளவுக்கு இவங்க கிட்ட நடிப்பின் திறமையும் எல்லாரையும் இழுக்கக்கூடிய காந்த சக்தியும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இவங்களால எந்த ஒரு ஹீரோவும் இல்லாமலே ஒரு படத்தை சக்சஸ்ஃபுல்லா மாத்த முடியும். அதுவும் சும்மா சாதாரணமான படமாலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன்லயே கோடியில லாபத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு நெல்சன் இவ்வளவு பெரிய டைரக்டரா இருக்காரு, ரஜினியவே ரீச் பண்ணி ஜெயிலர் 2 எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணமே கோலமாவு கோகிலா தான். அந்த படம் மட்டும் அமையல அப்படின்னா இன்னைக்கு தலைவர் வரைக்கும் நெல்சன் போயிருக்க மாட்டாரு. ஆரம்பத்துல நெல்சன் கோலமாவு கோகிலா அறிவிக்கும் போது அதுல நயன்தாரா இருக்காங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. ஒருவேளை அவங்க நடிக்கல அப்படின்னா அந்த படத்தை எத்தனை பேர் தியேட்டர்ல போய் பார்த்திருப்பாங்க அப்படின்னு டவுட் தான். அந்த படத்துல ஹீரோ அப்படின்னு யாரையுமே வைக்காம காமெடி நடிகர் யோகி பாபுவை மட்டுமே வச்சு கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம நெல்சன் படத்தை எடுத்திருப்பாரு. இந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸ்க்கு ஒரு முக்கிய காரணமே நயன்தாராவோட ரொம்பவும் பெர்ஃபெக்ஷனான அந்த ஆக்டிங் தான். அதுல ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருப்பாங்க. பக்கவான ஒரு ஃபேமிலி கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேலயே கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 கோடி வரைக்குமே லாபத்தை பார்த்திருக்காங்க டீம். மொத்தமா இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 72 கோடி வரைக்குமே லாபத்தை பார்த்திருக்கு. இதுக்கு அப்புறமா அஸ்வின் சரவணன் இயக்கத்துல ஒரு த்ரில்லர் கதையை மையமா வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் மாயா. இதுல நயன்தாரா சும்மா நடிப்புல பட்டையை கிளப்பிடுவாங்க. இந்த படம் ஒரு ஆவரேஜான ரிவ்யூவை வாங்கினாலுமே படத்தோட ஃபர்ஸ்ட் டே வந்து ஓபனிங் பக்காவா இருந்துச்சு. மாயா படத்தோட டீம் ஃபர்ஸ்ட் டே மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடி வரைக்குமே லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மொத்த கலெக்ஷன் கிட்டத்தட்ட 23 கோடி. இதோட கதை முடியல, அடுத்தது ரிலீஸ் ஆன படம் தான் அறம். இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆக்ட்ரஸ் எல்லாருமே ஒரு தனி கதையில நடிக்கணும், ஒரு உமன் சப்ஜெக்ட் எடுத்து நடிக்கணும் அப்படின்றதுக்கு ஆசைப்படுறதுக்கு முன் உதாரணமா இருந்ததே நயன்தாராவோட அறம் தான். அந்த டைம்ல இப்படி ஒரு சப்ஜெக்ட ஒரு ஹீரோயின் எடுத்து தனியா பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். ஒரு கிராமத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தைரியமா தட்டி கேட்கக்கூடிய கலெக்டரா நயன்தாரா இதெல்லாம் மாஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட முதல் நாள் வசூல்ல மட்டுமே கிட்டத்தட்ட 1.58 கோடி லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் 14 கோடி. அறம் படத்துக்கு நிறைய அரசியல் எதிர்ப்புகள் இருந்துமே தாண்டி ஜெயிச்சிருக்கு. நயன்தாராக்கு அடுத்தது ராக்காயி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுல ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அந்த படத்தையும் இவங்க தான் தாங்கி நிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஓபனிங் எப்படி இருக்கு, ஓவரால் கலெக்ஷன் எப்படி வருதுன்னு. நயன்தாராவை பொறுத்த வரைக்குமே தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பட் இதை தள்ளி அவங்க நிறைய இடத்துல சம்பாதிக்கிறாங்க. அதுல மிக முக்கியமானது தான் அட்வர்டைஸ்மெண்ட். வெறும் 50 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கணும்னா கூட இவங்களுக்கு நீங்க 5 கோடி வரைக்குமே சம்பளமா கொடுத்தாகணும். சினிமாவை விட அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் இவங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க. தொடர்ந்து விளம்பரங்கள் இப்போ பண்ணிக்கிட்டே வராங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் நீங்க பார்த்தாலே தெரியும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ப்ரமோஷன், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஓபனிங் அப்படின்னு நயன்தாரா அட்வர்டைஸ்மெண்ட்ல பிஸியாவே இருப்பாங்க. அதுலயும் புடவை மற்றும் நகை அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பா நயன்தாரா இருப்பாங்களா? ஏன்னா அதுலதான் அதிகமான பேமெண்ட் வருமா. காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்ற மாதிரி வயசுள்ள போதே கல்லா கட்டிக்கோள் அப்படின்னு நயன்தாரா பண்ணிட்டு வராங்க. இது போதா குறைக்கி சினிமாவுல ரவுடி பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனமும் இவங்க நடத்திட்டு வராங்க. இது மூலமா ஒரு பக்கம் ப்ரொடக்ஷனும் போயிட்டு இருக்கு. இதை தள்ளி நயன்தாராக்கு எக்கச்சக்க பிசினஸ் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சுதான் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. விக்னேஷ் சிவனுக்குன்னு தனிப்பட்ட சொத்துகள் எதுவுமே கிடையாது. மொத்தமா நயன்தாராவோட 200 கோடி சொத்து மதிப்பு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.